குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அதுக்காக வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக கோச்சிங் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இதை வச்சு நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். அப்புறம் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ டோட்டலாக ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம 100+ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணோம். எந்த குவாலிஃபிகேஷனும் எந்த ஒரு பேஸ்னும் நம்ம செலக்ட் பண்ணல. வி ஆர் செலக்டட் பியூர்லி ஆன் ரேண்டம் பேசிஸ். ரேண்டம் ப்ராபபிலிட்டியில் தான் நம்ம வந்து அந்த 15 பேரையும் செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த 15 பேர் யாரான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படிலாம் இல்லை. நம்ம ரேண்டமாக எடுத்ததில் ஃபர்ஸ்ட் யார் பேர் வந்துச்சோ அப்படி தான் போட்டிருக்கோம், தவிர இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரேங்க் அண்ட் ஆல். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிஷ் சச்சின் அப்படின்றவர் செலக்ட் ஆயிருக்காரு. அப்புறம் ஜனரஞ்சனி ஏ அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அபிராமி எம் அப்படின்றது தேர்டா செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ரம்யா, அண்ட் ஃபிஃப்த் பாலாம்பிகை, அண்ட் சிக்ஸ்த் வந்து ஐயப்பன் ஆர் அப்படின்றவர் செலக்ட் ஆயிருக்காரு. செவன்த் வந்து வி கார்த்திக் செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் தென் எயித் வந்து கௌதம் எம் செலக்ட் ஆயிருக்காரு. நைன்த்தா வந்து விக்னேஷ் இ அப்படின்றவர் செலக்ட் ஆயிருக்காரு. 10th சவிதா அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 11th பார்த்தோம் அப்படின்னா என்வி அனிதா தேவி அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. 12th வந்து டி அஸ்வினி அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. 13th வந்து ரேவதி எஸ் அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. 14th வந்து மணிகண்டேஸ்வரர் எஸ் அப்படின்றவர் செலக்ட் ஆயிருக்காரு. 16th வந்து புவனேஸ்வரி எம், 15th புவனேஸ்வரி எம் அப்படின்றவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ செலக்ட் ஆன 15 கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே வந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய மோட்டிவ். ஸோ யுவர் ஜேர்னி ஹஸ் ஜஸ்ட் பிகன் வித் அஸ். ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். லெட் யுவர் ட்ரீம்ஸ் லீட் த வே. சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் நவ் எ மேட்டர் ஆஃப் டைம். ஓகே. ஸோ டைம் வச்சு தான் எல்லாமே. ஸோ இந்த டைமை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த இயரையே நீங்கள் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக திரும்ப ஒரு தடவை உங்களை வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஆல் for watching this video. Thank you.